வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க பூண்டு. அதேபோல் நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு பொருள் தாங்க வெல்லம். ஆனா இந்த பூண்டு மற்றும் வெல்ல சேர்க்கை உடலுக்கு எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? இதனை சரியான முறையில சாப்பிட்டால் இதயம் பலமாகும், கல்லீரல் சுத்தமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் சீராகும், உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும். இன்னைக்கு வீடியோல பூண்டு மற்றும் வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய 10 பெரிய நன்மைகள் மற்றும் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதனை தான் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். பூண்டுடைய மருத்துவ சக்திகளை பார்த்தரலாம். பூண்டுங்கிறது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக கருதப்படுது. பூண்டுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் அலிசிலின், சல்ஃபர் காம்பவுண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் B6, விட்டமின் C, செலினியம் இவை அனைத்துமே உடலின் பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. அதே மாதிரி வெல்லத்தின் நன்மைகளை பார்த்துடலாம். வெல்லம்ங்கிறது ஒரு சாதாரண இனிப்பு இல்லைங்க. வெல்லத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால ரத்தம் சுத்தமாக்கப்படும், ஜீரணம் மேம்படும், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுமே தனித்தனியா இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஆனா இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது பூண்டு மற்றும் வெள்ளச்சேர்க்கையுடைய சக்திகளை பார்த்துடலாம். இந்த ரெண்டு பொருட்களும் மிகச்சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுது. ஸோ இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நாட்டு மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த பூண்டு மற்றும் வெள்ளச்சேர்க்கையை. ஸோ பூண்டு மற்றும் வெள்ளச்சேர்க்கையுடைய பயன்களை பார்த்துடலாம். அதில் முதலாவது பயன் என்னன்னா இதயத்தை பாதுகாக்குமா. பூண்டுல இருக்கக்கூடிய அந்த அலிசிலின் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இதனால கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் சர்க்குலேஷன் மேம்படும், ஹார்ட் அட்டாக் அபாயம் குறையும். வெல்லம் இதயத்திற்கு தேவையான மினரல்களை வழங்குகிறது. ரெண்டாவது நன்மை என்னன்னா ரத்தத்தை சுத்தமாக்க பூண்டு வெல்லம் பயன்படுது. வெல்லம் ஒரு இயற்கை ரத்த சுத்திகரிப்பு மருந்தாக செயல்படுது. பூண்டு உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இதனாலதான் முகப்பருக்கள் குறையும், தோல் பிரகாசமாக இருக்கும், உடல் சுத்தமாகும். ஸோ மூன்றாவது நன்மை கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு இந்த சேர்க்கைகள் பயன்படுது. கல்லீரல் என்பது உடலின் முக்கியமான சுத்திகரிப்பு உறுப்பாக இருக்குது. பூண்டு என்ன பண்ணுதுன்னா லிவர் டீடாக்ஸ் செய்ய உதவி பண்ணுது. வெல்லம் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நான்காவது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்கா இருக்குது. இதனால சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள்ல பாதுகாக்கிறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சேர்க்கை பயன்படுது. வெல்லம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண சுரப்பிகளை தூண்டுகிறது. பூண்டு வாய்வு பிரச்சனை, வயிற்று வீக்கம் இவற்றை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் பயன்படுது. வெல்லம் உடலுக்கு உடனடியா ஒரு எனர்ஜியை கொடுக்குது, அதாவது உடனடி சக்தியை தருது. பூண்டு உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ நீங்க காலையில இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு நாளுக்கு தேவையான முழு எனர்ஜியுமே இந்த பூண்டு வெல்லம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு வெல்ல சேர்க்கை பயன்படுது. பூண்டு ஹை பிபியா குறைக்கிறதுக்கு, அதாவது மிகவும் அதிகமாக உள்ள ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதனால தான் பிளட் ப்ரெஷர் சீராக இயங்க ஆரம்பிக்குது. அடுத்து எட்டாவது நன்மை என்னடா உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் பயன்படுது. பூண்டு மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதனால உடல்ல இருக்கக்கூடிய தேவையான கொழுப்புகள், கட்டிகள் எல்லாமே குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஸோ உங்கள் உடலை எப்போவுமே நீங்கள் வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பூண்டு வெல்லத்தை நீங்கள் எடுத்துக்கிறலாம்.
அடுத்து 9வது நன்மை என்னன்னா, மூட்டு வலிய குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பூண்டு வெல்லம். பூண்டுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி மூட்டு வலி மற்றும் வீக்கத்த குறைக்கிறதுக்கு உதவுகிறது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல்ல டீடாக்ஸ் பண்றதுக்கு இந்த சேர்க்கை பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கு இந்த சேர்க்கைகள் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டு வெல்லத்தை கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தணும். யாராவது இதை நீங்க பயன்படுத்திட்டு வந்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ல பகிரலாம். ஸோ இது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். இதை சாப்பிட்றது மிகவும் சுலபமான எளிமையான முறைதான். இதற்கு தேவையானது 2 பற்கள் பூண்டு தான், சிறிதளவு வெல்லம், இல்லைன்னா 1 பல் பூண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்குன்னா 1 எடுத்துக்கணுங்க. ரொம்ப சின்னதா இருக்குது, எங்கள் வீட்டில் ரசப்பூண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பல் எடுத்துக்கிறங்க. இல்லை மலைப்பூண்டு இருக்குன்னா 1 பூண்டு போதும். சரியான சாப்பிடு முறையை பார்த்துடலாம். நீங்கள் பூண்டை நசுக்கி சிறிது நேரம் உங்கள் கையில் வச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். உடனே சாப்பிட வேண்டாம். பூண்டை நசுக்கிட்டு நீங்கள் சிறிது நேரம் கையில் வைத்துட்டு அது கூட சிறிதளவு வெல்லத்தை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பூண்டை பச்சையாக சாப்பிடணும்னா இல்லை வறுத்து சாப்பிடுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வயிற்றில் ஏதாவது புண்ணு இல்லைன்னா பச்சையாக சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூண்டை தாராளமாக நீங்கள் வறுத்துட்டு சாப்பிட்றது மிகச்சிறந்தது. இல்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை பூண்டை எடுத்துகிட்டு நீங்கள் நசுக்கி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது சிறந்தது. பூண்டை வறுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும், எண்ணெயில் போட்டு வறுக்கணுமா பொரிக்கணுமான்னு நினைப்பீங்க. அப்போல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் வெறும் அடுப்பில் நீங்கள் வச்சுட்டு சுட்டு சாப்பிட்ற மெத்தடு தான். ஒன்று சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டு சும்மா அப்படியே வறுத்துட்டே இருக்கும்பொழுது ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ மாறினதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டா நீங்கள் இந்த பனங்கிழங்குலாம் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு பூண்டு சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது. ஸோ நீங்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் வறுத்து சாப்பிட்லாம். ஸோ இதனால் உங்களுக்கு வயிற்றில் அந்த புண்ணு அந்த எதுவுமே வராது. ஸோ நீங்கள் வறுத்து சாப்பிட்றதுனால ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கிறலாம். ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக எதையுமே சாப்பிடக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன அளவு தான் எடுக்கணும். பூண்டு என்ன சொல்லியிருக்கோம், சிறிதளவு பூண்டாக இருந்தால் 2 எடுங்க, பெரிய பூண்டாக இருந்தால் 1 போதும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நண்பர்களே, பெரிய பெரிய மருந்துகள்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த பூண்டு வெல்லம் உங்கள் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து தாங்க. இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய இதயத்தை நீங்கள் காப்பாற்றலாம், கல்லீரலை காப்பாற்றலாம், உங்கள் உடலையும் நீங்கள் பாதுகாக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.